இந்த பாட்டி எங்க போனாங்க? பாட்டி என்னாச்சு? இப்போ உடம்பு பரவாயில்லையா? உனக்கு என்னாச்சு? ராஜன், உங்க நிலைமை மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சு. என்ன மாதிரினா? அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க மேல அக்கறை எடுத்துப்பாங்க இல்லையா? அதே மாதிரி என்ன கேர் பண்றதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? என் தில்ருபா. தில்ருபாவா? பாட்டிப்பா. சின்னதா கையில அடிபட்டது, லைட்டா ஜுரம் வந்தது, அவ்வளவுதான். உடனே எனக்கு இன்னும் பெருசா ஆபரேஷன் பண்ண மாதிரி என் மேல அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே? இனிமே உனக்கு உன்னுடைய ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தல்சித் ஞாபகம் வராது இல்லையா? இல்ல, இவங்க இந்த மாதிரி அன்பு செலுத்தினா எனக்கு அவங்க ஞாபகமும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன முதல் முறையா அக்கறையா பாத்துக்கிட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் பிரக்யா நல்லா பாத்துக்கிட்டா. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு. இவங்களுக்குள்ள காதல்லாம் கிடையாது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்காத என்ன? அபியும் பிரக்யாவும் நடுவுல வராம இருந்திருந்தா நேஹா தருணுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. என்னாச்சு ராஜன், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஆக்சுவலி ஈவினிங்ல இருந்து எனக்கு கொஞ்சம் அப்படி லைட்டா ஹெட்டேக்கா இருக்கு. டேப்லெட் போட்டா தான் சரியாகும்னு தோணுது. அட, என்கிட்ட டேப்லெட் இருக்கு, வேணா எடுத்துக்கோங்க. இல்ல, என் ரூம்ல இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு. ஓகே. ஓகே, குட் நைட். குட் நைட். நான் எவ்வளவோ மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா மறக்க முடியல. பிரக்யா உன்னாலதான் என் பொண்ணு எங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டா. சாரி மன்னிச்சிடு செல்லம். உன்னோட போன் இருக்கே, சோபாவோட குஷனுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. அதான் கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல பல்லு, தேங்க்யூ. பல்லுவா? ஓ, அதுவா? அது என்னன்னா, உங்க தங்கச்சி இதுக்கு முன்னாடி நான் தல்லுன்னு கூப்பிட்டேன் இல்லையா? என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு கோவம் வந்து என்ன பயங்கரமா அடிச்சாங்க. சரி, உங்களை பல்லுன்னு கூப்பிடலான்னு பார்த்தேன். உங்களுக்கு அதே மாதிரி பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இனி கூப்பிட மாட்டேன். இங்க பாருப்பா, நீ என்ன கூப்பிட்டதுனால எனக்கு 18 வயசு ஆன மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நீ எப்பவுமே பல்லுன்னே கூப்பிடலாம். சரி சரி, சீக்கிரமா போன் பண்ணு. கரெக்ட், போன் பண்ணிடுறேன். மேரா சார், அம்மா ரியாவை எதுக்காக திட்டினாங்கன்னு கேட்கறதுக்கு இவர் எனக்கு ஃபோன் பண்றாரா? கண்டிப்பா ரியா இந்நேரம் எல்லார்கிட்டயும் சொல்லியிருப்பா. என்ன எது வேணாலும் சொல்லட்டும், ஆனா அம்மாவை அவர் எதுவும் சொல்லிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு மேரா சார் எதுவும் சொல்ல மாட்டாரு. என்னன்னு கேட்போம். ஹலோ. நல்ல வேலைமா, நீ போன் எடுத்துட்ட. உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல? அதாவது பில்லுல புதுசா எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லையே? சாரி சார், நான் அது என்ன நினைச்சேன். சரி, நீ ரொம்பலாம் பேச வேண்டாம். எனக்கு ஒண்ணு சொல்லு, நீ நல்லா இருக்கல? உனக்கு எந்த பெயினும் இல்லல? நான் நல்லா இருக்கேன் சார், ஐ அம் ஓகே. சரி, நீ நல்லா இருக்கல? இது கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் உன்னை மீட் பண்ணதா வந்தேன். என் பல்லு இருக்கா இல்லையா, அவ என்ன போகவே விடல. அதாவது எனக்கு சின்ன அடிதான் பட்டது, என்ன பெட்டை விட்டு எழுந்திருக்கவே விடல. பல்லு யார் சார்? பல்லுவ தெரியாதா? அட பல்லுமா, என்னோட செல்ல பாட்டி. என்னோட பாட்டி பேருக்கு தான் பாட்டி, ஆனா ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க. உன் வாயில நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டல, எனக்கு இது போதுமா. இனி நான் நிம்மதியா தூங்குவேன். அப்புறம் நீயும் நல்லா தூங்கு. அண்ட் டேப்லெட்லாம் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோ. என்ன, நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. சீக்கிரமா மீட் பண்ணலாம். உன்னையும் நல்லபடியா பாத்துக்கோ. என்ன, டேக் கேர். டேக் கேர். தேங்க் காட், ரியா மேரா சாருக்கு எதுவுமே சொல்லல. ஐம் ஷூர் ரொம்ப பயந்துருப்பா. ஏன்னா அவ பண்ணதெல்லாம் மேரா சாருக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு அவன் நினைச்சிருப்பா. இந்த பால் எப்படி இங்க வந்துச்சு?
பிராச்சிக்கு ரோஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், முடியாமல் போச்சு. அவளுக்காக ஸ்பெஷலாக என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு? அம்மாவை பார்த்து நான் எதுக்கு இப்படி பயந்தேன்? ஒருவேளை இந்த பயம்தான் காதலா இருக்குமோ? கடவுளே, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு அம்மாவோட அன்பு என்னைக்கும் கிடைச்சதில்ல. பிராச்சி மாதிரி ரியாவோட வாழ்க்கையிலயும் நான் இருந்திருந்தேன்னா அவ இப்படி நடந்திருக்க மாட்டா. அவளை விட்டுறக்கூடாது. அவளுக்கு மற்றவங்களோட அன்பு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்கணும். அந்த ஒரே ஒரு குறைனால தான் அவ இந்த மாதிரி ஆயிருக்கா. நீ என் ஃப்ரெண்டா இருக்கவே அருகதை கிடையாது. நான் உன்னை வெறுக்கிறேன், அடியோட வெறுக்கிறேன். நான் உன்னை எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். உன்னோட அழுகை எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். நீ யாரை காதலிக்கிறையோ அவனே உன்னை காயப்படுத்திட்டான். இந்த வலியை நீ கண்டிப்பா உணர்ந்தாகணும். அதை உணரலைன்னா நான் எப்படி உனக்கு பெயின் கில்லரா மாற முடியும்? லைஃப்ல சில நேரங்கள்ல வலியே தெரியாம வாழ்ந்துடலாம். ஆனா வாழ்க்கையில வலியை சந்திச்சு ஆக வேண்டியதா இருக்கும். அதுல இருந்து நிறைய கத்துக்கோரியா? ஏன் சொல்றேன்னா இதுக்கப்புறம் நீ நிறைய போராட வேண்டியதா இருக்கும். ரன்பீர் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன பிடிக்கலையும், என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன மன்னிக்கவே மாட்டானா, வெறுத்துக்கிட்டே இருப்பானோ. அவன் என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். ஆனா நான் அவனை தான் காதலிக்கிறேன். I love him. I love you, Ranbir. I love you. I love you, Ranbir. I love you. பிராச்சி கூட இருக்க எல்லா நாளும் ரோஸ் டே தான். அதனால என்ன, ரோஸ் டே போனா போட்டோம். மொமெண்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். நாள் முக்கியம் இல்ல. பிராச்சிக்காக கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். பிராச்சி கிட்ட போய் நான் அப்படி ப்ரொபோஸ் பண்ண போறேன். எப்படின்னா அவளுக்கு அந்த நாள் தான் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான நாளா இருக்க போகுது. எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவா, என்ன எப்படி ப்ரொபோஸ் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? குழந்தைங்க கிட்ட சொல்லுவா, உங்க அப்பா என்கிட்ட எப்படி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண தெரியுமா, இந்த உலகமே என்ன பார்த்துச்சுன்னு. ஆனா என்ன பண்றது, அவ சந்தோஷப்படுற மாதிரி நான் எப்படி ப்ரொபோஸ் பண்றது? அவ வாயில இருந்து முடியாதுங்கிற வார்த்தை வரக்கூடாது. என் மனசுல என்ன இருக்குன்றத அவ அப்படியே சொல்லணும். சரி, ஒண்ணு பண்ணலாம். ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ பிராச்சின்னு நான் சொல்ல போறேன். ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதான். பிராச்சி, நான் உன்னை லவ் பண்றேன். நான் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட தான் வாழ போறேன்னு. இது போதும். இதுக்கு மேல நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. நான் என்ன பண்றேன் இப்ப நான் என்ன பண்றேன்? நான் என்ன பைத்தியமா? போன்ல யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? ஸ்பெஷலா இருக்கணும். இட்ஸ் ஹேவ் டு பி ஸ்பெஷல். அவளுக்கு இது வந்து அவளோட வாழ்க்கையிலே இது சிறந்த நாளா இருக்கணும். இத போய் போன்ல யாராவது பேசுவாங்களா? அவ முடியாதுன்னு சொல்லக்கூடாத மாதிரி நான் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணியே ஆகணும். அவ என்கிட்ட இததான் எதிர்பார்த்தன்னு சொல்லணும். ஆனா என்ன பண்றது? யோசி ரன்பீர், யோசி. நீ யோசிக்கிறது இந்த உலகத்திலேயே பெஸ்டா இருக்கணும். ஆனா எப்படி? பெஸ்ட் வே டு ப்ரப்போஸ் பிராச்சி. இப்படி பண்ணலாமே. ஆஹா ரன்பீர், நீ உண்மையாவே ரொம்ப பெரிய கில்லாடி தான்டா. இது ரொம்ப நல்லா இருக்கும்.
போன் எடு போன் எடு போன் எடு. ஹாய். ஹாய் 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 ஷகனா, எப்படி இருக்க? நீ 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 ஒன்றும் தூங்கிடல? இல்ல நான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ராத்திரி நேரத்துல நான் தூங்காம என்ன பண்ணிட்டு இருப்பேன்? அது மட்டும் இல்லாம ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குன்னு தான் நான் போன் எடுத்தேன். நான் இது வரைக்கும் பிராச்சிக்கும் ரன்வீருக்கும் தான் ஏதோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சஹானாவோட லைஃப்லயும் யாரோ இருக்காங்களே. சரி, அது வந்து எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், டாப் சீக்ரெட் மிஷன். ஓகே சொல்ல சொல்ல உனக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். எனக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல, ஆனா அவனுக்கு உயிரியே கொடுக்கறாளா? உண்மையாவே ரொம்ப கியூட் தான் நீ. சரி கவனமா கேளு. நான் ரியலி உண்மையிலே கலக்கலான பிளான் இது. லவ் யூ லவ் யூ லவ் யூ. சூப்பரான ஐடியா இது. நான் எல்லாமே பண்றேன். எங்க மானத்தை வாங்காம இருந்தா போதும். ஷகனா 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 சரிதா ஆண்டி பக்கத்துல இருக்காங்களா? அட இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. கேளு கேளு கேளு. நீ அவங்க கிட்ட இத பத்தி எதுவும் சொல்லாதனா, எந்த ரியாக்ஷனும் இல்லாத மாதிரி இரு. ஓகே? இல்லனா இந்த சர்ப்ரைஸ் தேவையில்லாம கெட்டு போய்டும். ஓகே. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே பை. போ. ஓகே பை பை. குட் நைட். ஓச்சே, வண்டி ஸ்டேஷனை விட்டு கிளம்பி போயிடுச்சே. அட என்னாச்சு? நீங்க எங்கயாவது போறதா இருந்தீங்களா? நான் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீ எங்க கைய மீறி போயிட்டியே. நான் எப்ப கைவிட்டு போனேன்? நீங்க எப்ப என்ன புடிச்சு வச்சிருந்தீங்க போறதுக்கு? ஏய், இந்த சுத்தி வளைச்சு பேசாத என்ன? நான் என் காதால எல்லாத்தையும் கேட்டேன். நீ இதுக்காக வெக்கப்படணும். அட நான் எதுக்கு வெக்கப்படணும்? என் ஃப்ரெண்டுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சே. நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். ஏன் இப்படி போய் சொல்ற? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவளோட பாய் ஃப்ரெண்ட நீ மயக்குனதுனால தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. சரிதா ஆண்டி, ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? எனக்கு தூக்கம் வருது. ஒழுங்கா படுத்து தூங்குங்க. உனக்காக விடிய விடிய முழிச்சிருப்பேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அட கடவுளே, நாளையில இருந்து இந்த பொண்ணு மேல கண்டிப்பா ஒரு கண்ணு வைக்கணும். ஐயோ, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணு நான் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உன்கிட்ட குறை எங்க இருக்குன்னு தெரியல. உன்னோட ரத்தத்திலயா இல்ல உன்னோட அப்பாவுடைய வளர்ப்புலையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் ரத்தத்துல கரை இருக்கு. உன்னோட வளர்ப்பு தப்பான வளர்ப்பு. எனக்கு என் அம்மா அன்பு கிடைச்சதே இல்லை. நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? நான் உங்க பொண்ணை மாறிடுறேன். நீங்க என்னோட அம்மாவை மாறிடுங்க. நீ நல்லாயிட்டியா? நீங்க கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். நான் இதை பண்ணவா? நீ ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். அது எந்த வேலையும் பண்ணாம இருக்கிறது. அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொன்னா எனக்கு போர் அடிக்குதுமா. எனக்கு எப்படி டைம் பாஸ் ஆகும்? நான் வெட்டுறேன். இருக்கட்டும், நாளையில இருந்து நீ தாராளமா வீட்டு வேலை பண்ணலாம். இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒண்ணு வெட்டுறேன்னு. சரி, உனக்கு வேலை வேணும்ல? இரு தரேன். ஒரு நிமிஷம் இரு. எதுலயும் கை வைக்க கூடாது. இந்த ஜூஸ மிச்சம் வைக்காம குடிக்கணும். போ, இத ஃபுல்லா குடிக்கணும். அட, குட் மார்னிங் மாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருக்கேன் தெரியுமா? அது காரணம் நீங்க தாம்மா. நான் ராத்திரி ஃபுல்லா உங்களை ஹக் பண்ணிட்டே தூங்குனேன். ஐ லவ் யூ மாம். ஐ லவ் யூ சோ மச். நீங்க சொல்வீங்கல்ல அம்மா, என் ரெண்டாவது பொண்ணு நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு? என்னோட வாழ்க்கையில சில பேர் இருக்காங்க, அவங்க என் பக்கத்துல இல்லதான். இப்ப அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணும் இருக்கா. ஐ நோ தட் நீங்க என்ன ரொம்பவே மிஸ் பண்றீங்க. ஆனா உங்களை மாதிரி நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்.
ரொம்பவே. And I know that you love me. And I love you a lot. அதான் நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சோம். நான் எவ்வளவு ஸ்டூபிடா இருந்திருக்கேன். நான் உங்க போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ண போறேன். I'll call you. நீங்க போன் அட்டெண்ட் பண்ணல. நீங்க மேல கோவமா இருக்கீங்கல்ல? ஐ நோ தட். இட்ஸ் ஓகே. நான் தான் உங்க பொண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என் செல்லம்மாக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். நான் உங்களை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த போன்ல சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் உங்களை நேர்ல பார்த்தே சொல்றேன். இருங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். போன் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணல. சீக்கிரமா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, I'll be waiting for your message. உங்களை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும். எல்லாத்தையும். உங்களை நான் மீட் பண்ணணும். ஆடிட்டோரியம்ல என்ன மீட் பண்றீங்களா? நான் அவளை திட்டியும் என்னை மீட் பண்ணணும்னு சொல்றா. என் பிராச்சிக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை சந்திக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஒருவேளை முக்கியமான விஷயமா இருந்தா, ஏற்கனவே அவ அப்செட்டா இருந்தா போய் மீட் பண்ணலாம். அவளை மீட் பண்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ரியா, நான் உன்கிட்ட சாரி. இதுக்கான அர்த்தம் ரியாக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியுமா? பிரக்யாவுக்கு இதுவரைக்கும் உண்மை தெரியாதா? ரியா அவளோட 2வது பொண்ணுன்னு. அப்படின்னா இப்பவும் கோல்டன் சான்ஸ் என் கையில தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? எப்படி அம்மாவை பொண்ணையும் சந்திக்க விடாம தடுக்கிறது?
ஐ லவ் யூ பிராச்சி.